லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் எப்படி ஏலகிரி வந்தேன்னு. நம்ம ட்ராவல் அட்வைஸ் சேனலில் திருப்பத்தூர்லேருந்து நம்ம ஏலகிரி வந்தோம். ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் அது. ஸோ ஏலகிரி நம்ம லாஸ்ட்டில் பஸ் இங்கே வந்து இறக்கிட்டு போனாங்க இல்லையா? ஸோ இங்கே இறக்கிட்டு போனாங்க. இப்போ வந்து நிலாவூரில் நம்ம இருக்கோம். நிலாவூர்னால் இப்போ ஏலகிரியில் கடைசி பாயிண்ட்டு. இங்கே தான் கடைசியாக பஸ்ஸு வந்துட்டு போகிறது. போட் ஹவுஸ் எல்லாம் தாண்டி இங்கே வந்துடும். ஸோ இங்கே என்னென்னா இந்த நிலாவூரில் வந்து 2 விஷயம் முக்கியமாக இருக்குது. இப்போ ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் இருக்குது, அதை தாண்டி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட் பார்த்தா இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியாது. இங்கே நான் கை காமிக்கிறேன்ல, அதுக்கு மேலே ஒரு ஓட்டில் இருக்குது. ஸோ அதான் வியூ பாயிண்ட்டு. அங்கே போய் பார்த்தோம் வச்சுக்கலேன், கீழே உள்ள நிறைய கிராமங்கள் தெரியுமா நமக்கு, நிறைய கிராமங்கள் தெரியும். ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடக்க நினைக்கிறேன். பஸ்ஸெல்லாம் போகாது. நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் காரில் வந்தீங்க, பைக்கில் வந்தீங்கன்னா ஈஸியாக போய் பாட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஹில்ஸுக்கு வந்து ஆப்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்னால் அது உங்களுடைய பர்சனல், அதாவது காரு பைக்கு தான். எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸெலாம் வந்து எல்லாம் சுற்றி பார்க்க முடியுமான்னா டவுட்ஃபுல் தான். ஏன்னா பஸ்ஸெலாம் வந்து எவரி 1 hour தான் வரும். ஸோ நான் அந்த இறங்கிட்டேன்னா அடுத்த 1 hour தான் பஸ்ஸு. அதனால் நீங்கள் வந்து பஸ்ஸில் வர காட்டிலும் பைக்கு காரில் வந்தீங்கன்னா ஈஸியாக எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் பண்ணலாம். மேலே எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரூஃபிங் எப்படி பாருங்கள். மேலே வந்து மரங்கள் இலைகளை வெட்டி மேலே மூங்கில் கம்புக்கு மேலே போட்டிருக்காங்க. இது ஒரு கோயில். இது என்ன கோயில்மா? அது மாரியம்மன் கோயிலா? அந்த கோயில் ஓம் சக்தி, அது சிவன் கோயில். அது லாஸ்ட்டில். ஸோ 3 கோயிலும் ஒரே இடத்துல இருக்கேன். இது மாரியம்மன் கோயில், இது ஓம் சக்தி, அது சிவன் கோயில். இதான் 3 கோயில் தான். இது வந்து மாரியம்மன் கோயில், ஓம் சக்தி, கடைசியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில். சிவன் கோயிலில் கிருஷ்ணர் கோயில். அழகாக இருக்குல்ல. ஸோ இது கிருஷ்ணர் கோயில். எல்லாமே கோயில் அடைச்சிருக்கு. மாடில் பார்த்தீங்களா வரி வரியாக இருக்குல்ல. என்ன அந்த பக்கம் மாடு வரி வரி மாடு இருக்குது. மேபி காலைல திறப்பாங்க, ஈவினிங் திறப்பாங்க இருக்கும். மாட்டை பாருங்களேன். ஸோ வீடுகளில் நிறையா இருக்குங்க. இந்த பக்கம் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. இதில் பெரும்பான்மையான பேர் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பழங்குடியினர், இருளர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டியில் அவங்க வந்து பூர்வீகமே இதுதான். இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இங்கே வந்து விவசாய தொழில் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மாதிரி கடைகள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பேச்சு வித்தியாசமாக இருக்கும். அழகாக இருக்குல்ல. புல் தரையில் நிறைய மாடுகள் மேயுது. இந்த கிராமத்தில் உள்ள மாடுகள். இது உள்ள உழுது போட்டிருக்காங்க பாருங்கள். பிளாக் சாண்ட், இது கருப்பாக தெரியுதா? ப்ரௌன், பிளாக்கோட ப்ரௌன் சொல்லலாம். ப்ரௌன் சாண்டு தான். அந்த பக்கம்லாம் வந்ததுலாம் அதே கலர் தான். மேலே பார்த்தா ரெட் சாண்ட் ஆகிடுது ஹில்ஸுக்கிட்ட. ஸோ இங்கே எல்லாமே விளைவிக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நெல் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே விளைவி முடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து கரும்பு விளைவிக்கிறாங்க. அப்புறம் வெங்காயம் விளைவிக்கிறாங்க, கேரட்டு விளைவிக்கிறாங்க. ஸோ அப்புறம் பீன்ஸு விளைவிக்கிறாங்க. ஸோ எல்லாமே முட்டைக்கோசு விளைவிக்கிறாங்க. இது அவங்க எல்லாமே வந்துடுது அந்த மண்ணுக்கு. அவங்க ட்ரை பண்ணது வந்து டீயும் காஃபியும் தானே. அது ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. அது வளருமான்னு டவுட்ஃபுல். ஏன்னா வந்து கடல் மட்டத்துலேருந்து ஹைட்டு கம்மி தானே. ஒரு 4000-5000 தான் கண்டிப்பாக விளையும். இப்படி 1500 1700 தான் இருக்குது. அதனால் விளையிற கஷ்டம். பட்டு மற்ற மலையில் விளையக்கூடிய எல்லா கிழங்குகளும் இங்கே விளையுது. அழகான வீடு, கூரை வீடு பார்த்தீங்களா? என்ன மாதிரி கூரைன்னு தெரியலையே, வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கல்ல. இது என்னது? மஞ்சு பில்லு. மஞ்சு பில்லு. அது வைக்கோல் கிடையாது, மஞ்சு பில்லு. ஆமாம். ஓ, அந்த பில்லு தானா? அது ஸ்ட்ராங்காக இருக்குமா? 10 வருஷம் ஆயிடுச்சா? இன்னும் இருக்குமா இல்லை மாற்றணுமா? இன்னும் 2-3 வருஷம் மாற்றணும். 2 வருஷம் மாற்ற மாட்டீங்க? குளிர்ச்சியாக இருக்கும், வெக்கையில் இருக்காது. சூப்பர் சூப்பர். இது வீடு தானா? வீடில் மாடு கட்டுறது. சரி 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 சரி, நன்றி. கிராமத்தில் இருக்கார் அவர். வீடு வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். வீடு கிடையாது, அது வந்து மாடு கண்டு கட்டுற இடமா, மாட்டு கொட்டகைன்னு சொல்லுவாங்க.
வாயில் நுழையாத பயிர்கள்லாம் விளையுதுங்க. சரி, அவர் சொன்னது புரியல, கிளாருக்குலான்னு சொல்கிறாரு, சரியாக புரியல எனக்கு. இப்போது நம்ம வியூ பாயிண்ட் போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது. கோயிலோட தெப்பக்குளம் தான் அது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கந்தவனாச்சி அம்மனா. கந்தவனாச்சி அம்மனா அது என்ன விசேஷம்? அன்றைக்கி விசேஷமா? வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை விசேஷமாக இருக்குமோ? ஆஹா. சரி, இது என்ன எங்கே வாங்கிட்டு போகிறீங்க? உங்கள் தோட்டத்தில் உள்ளதா? எங்கே போகிறீங்க? போட்டு வச போகிறீங்களா? இங்கே விற்றுக்கலாமா? எவ்வளோது? 100 ரூபாயா? நான் தூக்கிட்டு போக முடியாத, பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் வச்சுருங்க. வச்சு நான் ஊர் இங்கேடா மதுரை, அந்த பக்கம் ரொம்ப லாங். சரி, நீங்களே வண்டி ஓட்டி நீங்களே விற்கிறீங்களா? சரி, படிக்கலையா? எங்கே படிக்கிறீங்க? சரி, நேட்டிவ் இங்கே தானா? சரி, ஓகே தம்பி. கதவனாச்சி அம்மன் ஆலயம். ஸோ இங்கே தான் கோயில் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ காலையில் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை விசேஷமான நாள், அதனால் மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. கைஸ், இட் இஸ் லைக் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். இப்படியே சுற்றி இப்படி வர்றேன். இது ட்ரெக்கிங் மாதிரியே இருக்குது. நான் மட்டும் தான் தனியாக போகிறேன், யாருமே இல்லை. யாரும் போக்குவரத்தில் ஒரு பைக்கு ஒரு காரு எதுவும் போகல. எல்லாருமே பைக்கர்லாம் இங்கே வரும்போது நான் இங்கே தான் வர நினச்சேன். பட்டு அங்கே ஒரு கோயில் தெரியுது பாருங்க, அங்கே வந்துட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டுருக்கேன் மேலே. இன்னும் பாய்ச்சல் இருக்குது, போயிட்டு சொல்கிறேன். முடியல, ஏற அப்படியே வெயில் தாடி நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டோம். இன்னும் காவாசி இருக்குது. இந்த கார்லாம் பட்டுறாங்க. பட்டு இன்னும் ஹைட்டு மேலே கொண்டு தெரியுதா? 4-5 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அங்கே தான் போகணும். அப்படியே போகலாம். நிறைய பைக் நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, இது ஒரு சமாளி பகுதி மாதிரி பார்க்கிங் போட்ட இடம். ஸோ ஸ்லோலி மேலே போகலாம். இது பார்த்திங்கன்னா கரடு முரடான சாலை, இதில் தான் ஏறுறோம். இதை முடிச்சிட்டோம்னா மேலே போயிடலாம், பாயிண்ட்டுக்கு போயிடலாம். வியூ பாயிண்ட்டுக்கு 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட் தான், அதுக்கு இது ரூஃப்லாம் கிடையாது, ஓப்பன் தான். ஓப்பன் டெரஸ் மாதிரி அங்கே இந்த பக்கம்லாம் பார்க்கலாமா. அது இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது பின்னாடி இருக்கலாமான்னு பார்க்கலாமா. லாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே தெரியும் ஒரு நிற்காரு பாருங்க. ஸோ வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம கீழே அங்கேருந்து வரோம். அந்த கோயில் இருக்கு பாருங்க, அப்படியே வந்து சுற்றி மேலே வந்து அப்படியே இப்படி வந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் ஹைட்டு, போயிட்டு அந்த வியூவை பாட்டு வந்துடலாம். இட் இஸ் லைக் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே போகலாம். ஸோ 2 பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போவோம். பாருங்கள், செம்மையாக இருக்கு வியூ. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போகிறோம். 2 இருக்குது, அதில் 1, அதாவது லெஃப்ட் சைடு உள்ளதை வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆளுங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ போகலாம். செம்ம டயர்டு, நடக்க முடியல. திடீர்னு நடந்தால் இப்படி இருக்கும். அது மாதிரி ரெகுலர் நடந்தால் நல்லாயிருக்கும். என்றைக்கு வருஷத்துக்குள்ள நடந்தால் இந்த மாதிரி தான். வந்தாச்சு, போகிறது தெரியல. சரி பார்ப்போம். எஸ், we reached. சூப்பர். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகலாம், இதை பார்த்துட்டு அந்த பக்கம் வரலாம். 3 வியூ பாயிண்ட் இருக்குது. இது ஓப்பன்.
என்னடா டிங் டிங் மணிக்கு அடிச்சேன்னு பார்த்தேன். கோயிலில் எங்கே இருக்குதோன்னு பார்த்தா இந்த பக்கம் ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. ஓய் வெள்ளாடு. ஸோ லெட்ஸ் கோ. வந்தாச்சு. ஃபைனலி we achieved. எஸ் மக்களே பார்த்துக்கோங்க. தெரியுதா அப்பா சுற்றி பாருங்கள் வியூ பாயிண்ட்டை. இதுக்கு தான் இங்கேருந்து வந்தோம். பாருங்கள், அது சொன்னாங்கல்ல இந்த கிராமங்கள்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறதுல நிறைய வீடியோலாம் தெரியுது. உங்களுக்கு தெரியாது வேணா தூக்கி காமிக்கிறேன். தெரியுதா பாருங்கள், சுற்றி பாருங்கள். எஸ், ஏலகிரி மலையை பாருங்கள். ஏலகிரி ஹில்ஸ் ரேஞ்ச். ஸோ மலைக்கு உள்ளே தான் நம்ம இருக்கோம். நல்லா விவசாயம் பண்ணுற தெரியுதா, பச்சை பசேன்னு பாருங்க. நல்லா விவசாயம் பண்ணுறான். நல்லா குளிர்ச்சியாக இருக்குது காற்று. பை காட் அப்படி வந்தோம். அங்கேருந்து அந்த இருக்கிறதுல அந்த கைக்கு நேரம் அங்கே இறங்கின பஸ்ஸை விட்டு அப்படி வந்து இப்படி சுற்றி இங்கே வந்து இப்படி வரோம். நடக்க முடியல. சூப்பர். இப்போது இதை பார்த்தாச்சு. ஏற்றுமா இருக்காருங்க ரூஃப், அதில் போகலாம். அதில் போயிட்டு அந்த பக்கம் ஏதாவது தெரியாமல் பார்க்கலாம். எப்படி போவோம்? மேலே போகலாம். இது ஒரு மலையா? எஸ், we achieved. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த பக்கம் எடுத்த முன்னாடி அப்படியே இந்த பக்கம் வரோம். ஓ பயங்கரமாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டவுன், இது கிராமம். இந்த பக்கம்லாம் இறக்கம். இது பேக் சைடு. ஸோ ஜலகம்பாறை டெம்பிள்ஸ் அங்கே தான் இருக்குது, ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓ கிரேட். ஸோ இங்கேருந்து ஹில்ஸ் அப்படியே மேலே வரி இங்கே வந்துட்டோம் மேலே. சூப்பர் சூப்பர். ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கூலிங்காகவும் இருக்குது. இந்த பக்கம் வெயில் இல்லை, நல்லா இருக்குல்ல, நல்லா கூலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ திருப்பத்தூர்லேருந்து ஜலகாம்பாறை 12 கிலோமீட்டரு. கீழே தான் போகணும், மேலே வந்திருக்கோம் நம்ம. பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வெளியில் போக முடியல, வெயிலுக்கு இருக்கும். இங்கே உட்காரவும் நல்லா ஜில்னஸ் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேரம் நின்றோம். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வியூ பார்த்துக்குங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இறங்கி அப்படியே வந்த வேத்த திரும்பி போக வேண்டியதான். இன்னும் பல இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கலாம்லாம் வாங்க. கீழே வந்தாச்சு. கீழேனா கார் பார்க்கிங்லாம் இருக்கு இல்லையா, கார் பைக்கு அந்த நிற்கிது பாருங்க. நீங்கள் வந்தாச்சு. ஏறத விட இறங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் மேலே ஏறும்போது தான் ரொம்ப சிரமப்படியாக இருக்குது. ஆனால் ஒர்த்துங்க, பார்க்க வேண்டிய இடம். ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு வந்தால் சூப்பராக அந்த ஹில்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஆமாம், ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. நம்ம அப்படியே கீழே இன்னும் இறக்கிட்டு இருக்கோம், இன்னும் இறக்க இருக்குது. அந்த கோயில் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இங்கே வந்து தான் நமக்கு ஒரு சமவெளி வரும். அப்படியே போய்ட்டு அப்படியே பார்க் இருக்குது பக்கத்தில், அதை கூட பார்த்துடலாம்.
அப்புறம் அப்படியே நம்ம வந்து ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். நம்மளோட பைக் இல்லை, கார் இல்லை, அதுதான் பிரச்சனை. பஸ்ஸில் வரனால தான் ரொம்ப டைம் ஆகுது, ப்ளஸ் நமக்கும் கொஞ்சம் டயர்டாகிடுது. ஸோ மக்களே, உங்களுக்காண்டி எல்லாம் சிரமப்பட்டு எதையும் பார்க்காம கஷ்டப்பட்டு நடந்தே காமிச்சிட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளை நிலங்கள். பயிரை பார்த்திங்க, ஏதோ பயிர் பாவிச்சிருக்காங்க. எல்லாமே தடுப்பணை, இதெல்லாம் தடுப்பணை. அந்தந்த கேட்டுக்கு பாருங்களேன், அவங்கவுங்க கோயில், அவங்க என்ன பாரம்பரிய முறைப்படி இந்த என்ன சொல்கிறது, கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி என்ட்ரன்ஸில் பாருங்கள், எல்லாம் வேண்டி பொட்டு வச்சு சாமி மாலை மாதிரி போட்டு அது தெய்வமாக வணங்குறாங்க பாருங்கள். எல்லாம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். கிராமங்களில் எப்படி நெல்லை வந்து ஸ்டாக்காக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் பலாப்பழம் தான் பாருங்கள். எல்லாம் பலாப்பழம் விளையுது, அதுக்கு ஸ்டாக் வச்சு விற்கிறாங்க வாசலில், வீட்டு வாசலில் வச்சு. அவங்க வீட்டில் என்ன விளையுதோ அதெல்லாம் சேல்ஸ். பேக் டு நிலாவூர். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி வியூ பாயிண்ட் போனோம், பார்த்து திரும்பி வந்துட்டோம். ஸோ 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் போனால் நமக்கு வந்து பார்க் இருக்குது, அதையும் பார்த்துடலாம், பார்த்துட்டு சுற்றி வரலாம். இப்போ நிலாவூர் வந்தாச்சு. அதே இடத்துக்கு கொஞ்சம் தள்ளில் போனோம்னா நம்ம பார்க் ரீச் ஆகலாம். ஸோ அங்கே போகலாம், போய் வாக்கிலே போகலாம், அடுத்த இடங்களை பார்க்கலாம். ஸோ வாங்க. வெயிலை பார்த்தீங்களா, 12:30 12:45 சரியாக நேரம் 12:45. வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லைங்க, மாட்ரேட்டாக இருக்குது. ஆனால் ஊட்டி கொடைக்கானலை விட அதிகமாக தான் இருக்குது. ஜில்னஸ் லைட்டாக இருக்குது, லைட்டாக. மக்களே, நிலாவூர் தாண்டி நம்ம பார்க்கு இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நிலாவூருக்கு முன்னாடியே இருக்குது பார்க்கு. அங்கேருந்து வரும்போது கடைகள்லாம் பாருங்கள். ஸோ இங்கேயும் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க அவங்களுடைய பொருட்கள்லாம். எல்லாமே இங்கே விளையிற பொருட்கள் தான். இது என்னன்னா அது முடவாட்டு கிழங்கு சார். இது சூப் வச்சு சாப்பிடும். ஓ அப்படியா, சரி 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 சரி. இது ஸ்டார் ஃப்ரூட் சார். சாப்பிட்டு சார் அப்படியே வெட்டி புகார் மட்டும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இப்போ சும்மா சாப்பிட முடியாது. இல்லை அப்படியே சாப்பிடலாம், வெட்டி சாப்பிடலாம். இங்கே இருக்குது. சரி 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 சரி, தேங்க்ஸ். எல்லாம் அதே தான். கைஸ், இங்கே ஒரு பார்க் இருக்கு பாருங்க, பண்டர்லா பார்க், ஏலரி ஹில்ஸ். ஸோ நம்ம இங்கே உள்ளே போகலாம். பின்னருக்கு பல டிக்கெட்ஸ்லாம் வாங்கணும், உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன. கைஸ், இந்த பண்டர்லா பார்க் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கி உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஸோ நான் உள்ளே போகல, ஏன்னா ஜஸ்ட்டு வெளில காமிக்கிறேன், போனால் டைம் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த பார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கான், பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறையா நீங்கள் பார்க்கக்கூடிய நிறையா இருக்கும். இப்போ நான் பண்டேரா பார்க் ஏற்ற மாதிரி ஒரு கடையில் நான் வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டயர்டு, ரொம்ப டயர்டாகிடுச்சு போயிட்டு வர்றதுக்கு. பண்டேரா பார்க் போகலான்னா அது நமக்கு டைம் இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும், ஏன்னா அவங்களோட ஜாலியாக விளாட்லாம். உள்ளே போயிட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கிரிக்கெட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம், நெட் கிரிக்கெட்லாம் இருக்குது. ஃபேமிலியோட போனால் சூப்பராக இருக்கும். மினிமம் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும், ஸ்னேக்ஸு தூக்குறது. அப்புறம் பேர்ட்ஸ்லாம் உங்களோட கையில் மேலெல்லாம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரானது. பட் நான் போகல, காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போது என்ன பிரச்சனைனா, நான் ஒரு இது கிட்டானது மாட்டிக்கிட்டேன். டைம் வந்து எவரி 1 hourக்கு ஒரு பஸ்ஸு. இப்போது நான் வந்து பண்டேரா பார்க் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கேன். நான் வந்து ஃபோட்டோஸ்க்கு போகணும். இங்கேருந்து 6 கிலோமீட்ரு.
போகிறதுனா நான் இன்னும் ஒரு 50 நிமிஷம் 10 டைம் 50 நிமிஷம் நான் வெயிட் பண்ணணும். அப்புறம் அங்கேருந்து நான் ஃபோட்டோஸ் போயிட்டு அப்புறம் அங்கிட்டிருந்து முடிச்சுட்டு திருப்பி போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக டைம் மேட்ச் ஆகணும். பஸ் அடிக்கடி கிடையாது. ஸோ அதனால் இந்த ஷாப் இருக்கு இல்லையா, கூல்ட்ரிங்க் ஷாப், அங்கே உட்காந்துருக்கேன். ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடித்தேன். ஸோ யாராவது போனாங்கன்னா ஏறி போகலாம், இல்லை பஸ்ஸு வந்த பிறகு நம்ம ஃபோட்டோஸ் போக முடியும். கைஸ் நீங்கள் பார்க்குறது லெமன் சோடா, ஐஸ் இல்லாமல் இருக்குது. ஐஸ், அதனால் ஐஸ் கம்மி பண்ணுறேன். நான் கொண்டு வராங்க. ஓகே ஓகே ஓகே. கைஸ் நம்ம காலையில் வந்த பஸ் தான் ஸ்ரீ வரலட்சுமி. அந்த பஸ் தான் இப்போ நிலாவூர் போகுது. போயிட்டு திரும்பி வரும். அந்த பஸ் தான் ஏறி நம்ம ஃபோட்டோஸ் போகிறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன். உடனே அதான் 1 hour ஆச்சு வெயிட் பண்ணி. ஸோ திரும்பி வரும். 5 நிமிஷம் வந்துடும் நினைக்கிறேன், 5-10 நிமிஷத்தில். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பண்ணுறதுக்கு வராங்க குழந்தைகளோட. ஸோ தட் அவங்க சூப்பராக விளையாடலாம். நிறையா கேம்ஸு, கிரிக்கெட் இருக்குது, அப்புறம் ஃபன் சினிமாலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் 3D சினிமா, அப்புறம் பேர்ட்ஸோடு விளையாடுறது, ஸ்னேக்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப் டு 9 வரைக்கும் டிக்கெட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே தான் 200-300 அந்த மாதிரி. நீங்கள் போய் செக் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கலாம். நீங்கள் ஏலகிரி ஹில்ஸ் வந்தீங்கன்னா இது மிஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சென்னை, பெங்களூர் மாதிரி இடங்களில் வந்து காரில் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஏலகிரி வந்தால் இந்த இடம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கைஸ் நம்ம காலைல வந்த பஸ்ஸில் திரும்பி போகிறோம். நேரம் ஆச்சான் 2:10. நம்ம ஃபோட்டோஸ் போய்ட்டு சுற்றி பார்க்கலாம். நேரம் உள்ளே போய்ட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பார்க் இருக்குது, அதே உள்ளே பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து 10 ரூபா. ஸோ இந்த ஏலகிரி பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை நாடாளுமன்ற கோயிலில் வருது. இது ரோடு கிராஸ் பண்ணலாம், நேராக போனால் ஃபோட்டோஸு. முக்கியமான ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாயிண்ட்டு தான் இது. வெயில் வந்து பிச்சுக்கிட்டு இருக்குது, பட்டை கிளப்புது. சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரைட், கீழே இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி தான் வரலாம். வழியே ஊட்டி மாதிரி நீங்கள் நினைக்க முடியாது. ஃபிஷ்ஷு வெரைட்டிஸ் அப்படி இருக்குது, ப்ரான் இருக்குது, எல்லாம் அடிக்கிறாப்புல டென்ட்டு. உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா ஃபைனலாக நம்ம படகுத்துறை பூங்கா வந்துடுவோம். ஏலகிரி மலை ஃபோட்டோஸ் பார்க் வந்துடுவோம். டிக்கெட் வாங்கணும். அனைவரும் வரிசையில் வந்து டிக்கெட் எடுத்து செல்லுவோம் பூங்காவில் போய். ஸோ பூங்கா நுழைவு கட்டணம் பெரியவர்கள் 20, 5 வயசு கீழே உள்ளவங்களுக்கு 10 ரூபா. ஒரு ப்ளசண்டான ஒரு சூழ்நிலை. உண்மையிலே இந்த வெயிலுக்கு அழகாக அந்த மரங்களை பாருங்கள். ஆஹா, ஏலகிரியிலே வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குது. அப்படியே இந்த ஏர் காற்று, அம்மா படகு சவாரிக்கு செல்லும் வழி வேட்டு போட்டு இந்த பக்கம் தான். இப்படி பாருங்கள், சுற்றி பாருங்கள், நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. நிறைய பசங்களை நீங்கள் கூட்டிட்டு விளையாடலாம். ஃபேமிலியோட வாங்க. அதான் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் தனியாகவே எல்லாம் ஃபன்வேல் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கான இடம். ஸோ சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம்.
நல்லா இருக்குங்க. அதுக்கு ஃபீஸ் தனி, நுழைவு கட்டணம் 20 ரூபா இருக்காங்க. இந்த கேமராவுக்கு அலௌடு தானே. பெரிய கேமரான்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா வாங்குறாங்க. பெரிய கேமரானா பெருசாக பண்ணுவாங்களே, கெனான் மாதிரி அந்த மாதிரி. ஸோ நம்ம கோப்ரோ டிஜே மாதிரிலாம் கம்மி, ஃப்ரீ தான் உங்களுக்கு. நம்ம கேமரா காசு கிடையாது. ஸோ நேராக போனால் கேண்டீன் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிக்கலாம். கோல்டு வாட்டர் இந்த மாதிரி. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். குல்ஃபி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கேன். ஆனால் கோயம்புத்தூர் வந்து சாப்பிட்டேன் 20 ரூபாய்க்கு. செம்மையாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இது 30 ரூபா. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், படகில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் படகில் இருக்கையில் எண்ணிக்கை அடிப்படையில் தான் பயணம் செய்யலாம். ஓகே. படகில் பயணம் செய்யும் சமயம் கண்டிப்பாக இருக்கை மாறுவது, நிற்பது, நடமாடுவது, தண்ணீர் இறப்பது போன்ற செயல் தவிர்க்கும். ஸோ எல்லாம் படிச்சுங்க கைஸ். படிச்சுட்டு நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்கள். துடுப்படைகள் செல்வது பெரியவருக்கு 50 ரூபாய், சிறியவர் 3-4 வயதுக்குள்ளவருக்கு 25 ரூபாய். பெடலிங் படகு செல்ல 1 ஹவருக்கு 200 ரூபா, 4 ஹவர். பயண நேரம் 20 நிமிஷம் தானே. போட்டு வர வேண்டி இருக்குது. இப்படி வெயிட் பண்ணால் எத்தனை போட்டு வரணும்? அப்போது நிறைய பேர் இருக்காங்க. ஒரு போட்டுக்கே மேக்ஸிமம் 4 பேர் தான். பாருங்களேன் கைஸ், உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் வாங்கியாச்சு பாருங்கள். நான் ஒரு ஆள் தான் 50 ரூபா. 4 பேர்னால் தனியாக போட்டு எடுத்து பெடலிங் பண்ணி போகலாம். ஸோ ஒரு ஆள் நல்லா ஷேர் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கூட்டம் ஃபஸ்ட்டு நான் வந்து நான் போயிடலான்னு பார்த்தேன். சரி, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல, அதனால் சரி ஓகே வெயிட் பண்ணி போயிடலாம், ட்ரை பண்ணலாம், வந்திருக்கோம் வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. ஆனால் கூட்டமாக தான் இருக்குது. லைஃப் ஜாக்கெட்டு ரைஸ் ஏறியாச்சு. நம்ம ஒரு ஆளாக இருக்குது நல்லதாங்க. ஏன் குரூப்பாக எடுத்துங்க வச்சுங்களேன், பாருங்கள் வெயிட் பண்ணுறாங்க, போட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக வந்தால் நம்ம மட்டும் ஈஸியாக வந்துடலாம். மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. லாஸ்ட் டைம் நான் பண்ணது கொடைக்கானல் நினைக்கிறேன். கொடைக்கானல் தான் எஸ். அதுக்கு பிறகு இப்போ தான் அது ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு ட்ரை பண்ணலான்ட்டு தான் சரி வந்தாச்சு. ஒரு 4 பேர் பெடலிங் பண்ணிட்டு போகிறாங்க. 2 பேர் பெடல் பண்ணுவாங்க, 2 பேர் உட்காந்துருப்பாங்க. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம போட்டிங் ஒரு ரவுண்டு வந்தாச்சு. ஒரு ரவுண்டு தானா. ஸோ நீங்கள் தனியாக போனீங்கன்னா 50 ரூபா எடுத்து அவங்க பெடல் பண்ணுறாங்க இல்லையா, பெடல் கிடையாது, அவங்க தனியாக கூட்டி போகிறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் குரூப்பாக போனீங்க, தனி போட்டில் போனீங்கன்னா 20 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு. மேபி ஒரு 2-3 போகலாம், 3 லைன்ஸ் போகலாம். பட் நமக்கு ஒரு லைன் தான். ஐயோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரைவ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:08. பிசி எவ்வளோது? ரேட்டு எவ்வளோங்கிறேன்? இது எவ்வளோது? இது வந்து 60 ரூபா. ஆ
ஸோ கேண்டீனில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டே இல்லை. கைஸ், இந்த மீன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இங்கே பிடிக்கிறதான் போட்டு போகுது இல்லையா, இந்த தண்ணிகிட்ட டெய்லி பிடிப்பாங்களாம். நல்லா இருக்குங்கிறாப்புல, ஆனால் நல்லா இல்லை. போட் ஹவுஸ் வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்துருக்கு, ரோடு மெயின் ரோடு வரைக்கும். பேக்கரி, ஃப்ரூட்ஸு பாருங்கள், பசங்களுக்கு தேவையான ஐட்டம், கேக்ஸ் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம் எல்லாம் வரிசையாக இருக்குது. தேவைப்பட்டு வாங்கிக்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, சாட் ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஃபன் ஏரியா, பசங்க வந்து 70 எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்க்கு பசங்க விளாட்றாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேக் ஜோனில் அட்வென்ச்சர் பார்க் என்ட்ரி என்னது ஆஃபர் பண்ணுறாங்க. பெயிண்ட் பால், ரோப் கோர்ஸ், ஜோப் ரோலர், பாட்டில் ஷூட்டிங், சைல்டு போட்டிங், இதுதான் சைல்டு போட்டிங், ஸ்பீடு ஜிப் லைன், சைல்டு ஏடிவி, ஸோ எல்லாமே அடல்ட் ஏடிவி, ட்ராம்பலின், 33 ஃபீட்டு கிளம்பிங் வால், பவுன்சி சைடு, பவுன்சி கிளம்பிங் எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஆடுறத. சூப்பராக ஆடுறாங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பேக்ஸு? 250யா? ஸோ பேக்ஸ்லாம் 250யா? பார்க்க நல்லா தெரியுது. பலாப்பழம் மணி பார்த்திங்கன்னா 4:10 ஆகுது. ஸோ என்னால் ஓரளவு முடிஞ்சது காமிச்சிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்து தான் போக வேண்டிய சொல்லியாச்சு. வேறு எதுவும் பெருசாக பார்க்குறதுக்கு இங்கே கிடையாது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஊட்டி மாதிரி கிடைக்கிற மாதிரிலாம் 2 நாள் தங்கி பார்க்குறதுக்கும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா காரில் வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாளுங்கிறது அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சின்ன சின்ன இடங்கள் தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த போட்டிங் வேணால் ஒரு 1/2 hour ஒன்று போகும், அவ்வளோதான். இல்லை 1 hour ஆகும். ஏன்னா இங்கே நிறைய கூட்டங்கள் இருந்துச்சுன்னா லேட் ஆகும். கோயில்கள் நிறையா இருக்குது, பார்க்கலாம். மற்றபடி வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம் போய். அது நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்னா நானே பார்த்தேன், நடந்து போய் மேலே பார்த்தோம், காரில் வர்றாங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. அந்த ஹைட்டில் குழந்தை வச்சு ஏற முடியாது இல்லையா. ஸோ என்னது வேண்டாம் திரும்பி போகலாம், அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வாங்க, ஜஸ்ட் ஒரு 1 day உங்களுக்கு போதும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இயற்கை பூங்கா இருக்காங்க, நேச்சுரல் பார்க், ஏலகிரி மலை ஊராட்சி. ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போய் பார்ப்போம் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க என்னன்ட்டு. கைஸ் இது பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம். அனுமதி சீட்டு ஒரு முறை மட்டுமே. இயற்கை பூங்கா அது ஏலகிரியில் இருக்குது, நேச்சர் பார்க். பார்க் என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 15 rupees, சில்ட்ரன் பெர் பர்சன் 5 ரூபா. உங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 9 to 7. மியூசிக்கல் ஃபவுண்டைன் சவுண்ட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 7 மணிக்காம். அது 25 rupees வாங்குறாங்க அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு 10 ரூபா. மினிமம் 35 நம்பர் ரீச் ஆனால் தான் அது பண்ணுவாங்களாம். ஸோ ஜஸ்ட்டு பே பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்னு. கைஸ் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ 15 ரூபா கொடுத்து உள்ளே வந்துட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், மீன் தொட்டிகள் இருக்குது, பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த போட்டிருக்காங்க அவங்க ஃபவுண்டைன், மியூசிக்கல் ஃபவுண்டைன் சொல்லி லெஃப்ட் ரைட்டு காமிச்சிருக்கு. ராக் கார்டன் இருக்குது, சீசன் கார்டன்,
சில்ட்ரன் ஸ்க்ரீன் ப்ளே ஏரியா, கேண்டிட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாங்க உள்ள பாருங்கள் மக்களே. இதான் இயற்கை பூங்கா ஏலகிரி. ஏலகிரி வந்தீங்கன்னா இதையும் பார்த்துருங்க மறக்காமல். இயற்கையை பாதுகாப்போம். திருவள்ளுவர் சிலருக்கு மேலே. பலாப்பழத்தை பாருங்கள், பலாமரம், ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பாருங்கள், அது பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த ஊரில் அதிகமாக இருக்குது, நிறையா விளையுது. புதுசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை கைஸ். எல்லாமே பார்த்ததா நம்ம வித்தியாசமாக அந்த மலர் பூச்செடி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பார்க் அவ்வளோதான். இதுதான் சூப்பராக இருக்குது. தண்ணி அவ்வளோ ஹைட்டில் மேலே போய் பறந்துக்கிட்டுதா. ஸோ கொஞ்சம் மேலே போகலாம். நம்ம ஊர் கத்தாழை மாதிரி இருக்குல்ல, அது ஒரு வகையான கத்தாழை. ஒரு ஹைலைட் என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா ஒரு மேடு ஃபால்ஸ் இருக்கான், அது மேலே இருக்கான். ஸோ அதை பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள். மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மி. நாளைக்கு கூடுவான்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை. இப்போ நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. தெரியுங்களா? இந்த மேடு ஃபால்ஸ் தான், பார்த்துக்கோங்க. செயற்கை அருவி. இதில் குளிக்கலாமா? யாரும் குளிக்கலை. யார் குளிக்க போகிறா? நல்லா இருக்குல்ல? அப்படியே போயிட்டு ரெண்டு குளிச்சுட்டு வரலாம். ரைஸ் இங்கே பாருங்கள், மோட்ரு சிஸ்டம் நினைக்கிறேன். எஸ், எல்லாம் பைப் லைனு. அந்த தண்ணி லீக் ஆகுது பாருங்க, சரிங்களா? எஸ், இதுதான் இப்படி தான் ஃபுல்லாகவே வந்து லைன் கொடுத்து அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு ஃபால்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. மோட்டர் சவுண்ட் கேட்கலையே, மேபி எங்கேயா இருக்குமா இருக்கும். மோட்ரு எங்கேமா இருக்குது? சவுண்டே கேட்கல, வராது. ஸோ கைஸ், இதுதான் ஒரு ஹைலைட்டே பார்த்தாச்சு. சில குளிக்கிறாங்க, நம்மளாம் குளிக்கலை, குளிச்சு வந்துட்டோம். அது இறங்கலாம். பார்க் அவ்வளோதான், அதை சுற்றி வந்தோம் அப்படியே. தம்பி கைஸ், வீடியோ முடிக்க நேரம் வந்தாச்சு. எஸ், ஸோ ஓரளவு நம்ம சுற்றி பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூங்கா, அப்புறம் ஆப்போசிட்டில் போட் ஹவுஸு, அப்புறம் வியூ பாயிண்ட் ஹில்ஸில் டாப்பில் அதெல்லாம் பார்த்தோம். சில கோயிலெலாம் பார்த்தோம். பட் இன்னும் பார்க்க நிறைய கொஞ்சம் இருக்குது, அதுக்குலாம் டைம் இல்லை. அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே காலையிலேருந்து நடந்து தான் வந்தோம், அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்க் விட்டு வெளியே வந்தாச்சு, நேச்சுரல் பார்க்கு. இப்போ கடைசியாக இந்த ஊரில் ஒரு டீ சாப்பிட்லாம். டீ கேட்போம், வாங்க. டீ இருக்கா? டீ கொடு. கேமரா 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 பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. சரி, பயப்படுவாங்க. ஐயோ, கேமரா கேமரா பரவாயில்ல. டீ சாப்பிடலாம். டீ பாருங்கள்.
டீ சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. டீ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி டீ பொதுவாக நல்லாவே இருக்காது, பட் இங்கே அழகாக இருக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்ன உங்கள் சிரிப்பாக இருக்கா? நீங்கள் அங்கே பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க உங்களவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் டீ போட்டு கொடுத்தீங்கல்ல, அது சாப்பிட்டு பார்த்தோன்னா அருமையாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் பசங்களை பேசலை, சேனல் நேம் சொல்லுங்க. ட்ராவல் அட்வைசர். நல்லா இருக்கு டீ. பசும்பால் அதானே பார்த்தேன், கட்டிப்பால். அதனால தான் ஸ்லோவாக குடிக்க சொல்லுது. கைஸ், முடிச்சாச்சு வீடியோவை. மீண்டும் ஒரு அடுத்த சூப்பராக சந்திக்கலாம். நன்றி தான். தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். See you. Bye bye.